ஒரு நாள் புரொஃபசர் ஜான் தனது மாணவர்களுக்கு மெஷின் லேர்னிங் எப்படி வேலை செய்கிறது என்பதை ஒரு புதிய முறையில் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தார். அவர் சில பழங்களின் படங்களை காட்டி, இது ஆப்பிள், இது பனானா, இது ஆரஞ்சு என்று பெயர்களுடன் விளக்க ஆரம்பித்தார். சில நேரத்தில் மாணவர்கள் புதிய படங்களை பார்த்தவுடன் தாங்களாகவே சரியான பழத்தின் பெயரை சொல்ல ஆரம்பித்தார்கள். புரொஃபசர் ஜான் சிரித்தபடி சொன்னார், ஆன்சருடன் கற்றுக் கொடுக்கும் இந்த முறையைத்தான் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்று அழைக்கிறோம். பிறகு அவர் எந்த பெயரும் இல்லாத பல வண்ண பொருட்களை மாணவர்களிடம் கொடுத்து, இதில் என்ன பேட்டர்ன் இருக்கிறது என்று கண்டுபிடியுங்கள் என்றார். மாணவர்கள் அந்த பொருட்களை நிறம், வடிவம் மற்றும் ஒற்றுமை அடிப்படையில் தனித்தனியாக குழுக்களாக பிரிக்க ஆரம்பித்தார்கள். யாரும் ஆன்சர் சொல்லாமல் இருந்தாலும் அவர்கள் தாங்களாகவே ஹிடன் பேட்டர்ன்ஸை கண்டுபிடித்ததை பார்த்த புரொஃபசர் ஜான் மகிழ்ச்சி அடைந்தார். இதைத்தான் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்று சொல்வார்கள். இதில் லேபிள்ஸ் கிடையாது, ஏஐ தானாகவே பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கும் என்று அவர் விளக்கினார். இப்போது மாணவர்கள் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் மற்றும் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். பெரிய அளவிலான டேட்டாக்களையும் ஏஐ எப்படி ஆர்கனைஸ் செய்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றுகிறது என்பதை அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். புரொஃபசர் ஜான் ஸ்பாம் மெயில் டிடெக்ஷன், கஸ்டமர் குரூப்பிங், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் போன்ற ரியல் வேர்ல்ட் ஏஐ அப்ளிகேஷன்ஸை எடுத்துக்காட்டாக காட்டினார். இறுதியில் புரொஃபசர் ஜான் சொன்னார், டீச்சர் ஆன்சர் கொடுத்து கற்றுக் கொடுப்பது போல சூப்பர்வைஸ்டு லேர்னிங் வேலை செய்கிறது. ஆனால் யாரும் சொல்லாமல் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிப்பது போல அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் செயல்படுகிறது. இந்த இரண்டு மெத்தட்ஸும் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகின் அடித்தளம்.